அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஒர்க்கிங் உமன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் காலேஜ் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீனேஜ் பொண்ணு. எனக்கு இப்பதான் குழந்தை பொறந்திருக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் எனக்கு ஹேர் ஃபால்ஸ் ஆகுதுங்க. ஹேர் க்ரோத் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. என்னால பராமரிக்க முடியல. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் உங்களுக்குள்ள இருக்கா? கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. இது உங்களுக்கான வீடியோ தான். கண்டினியூவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ல நீங்க ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். அண்ட் ஹேர் ஃபால்ஸ் கூட ரெடியூஸ் ஆகும். இதுக்கும் 90% நான் ஓகே சொல்வேன். என்னடா 10% விட்டுட்டீங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? அந்த 10% நீங்க போடக்கூடிய ஒரு எஃபர்ட் தான். அந்த எஃபர்ட்டை நீங்க கண்டிப்பா போட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கான பெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம், டெய்லி நைட்ல ஹேர்க்கு ஆயில் அப்ளை பண்ண பழக்கப்படுத்திக்கோங்க. இல்ல நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஆயில் அப்ளை பண்ணா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஷுவர் நீங்க கண்டிப்பா நைட்ல ஆயில் அப்ளை பண்ணி மார்னிங் நீங்க நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல என்னால சுத்தமா என்னால ஹேருக்கு அப்ளைவே பண்ண முடியாது, ஆயில்லாம் என்னால அப்ளை பண்ண முடியாது, அண்ட் ஃபேஸ் ரொம்ப அப்படி சேடா காட்டுது அப்படின்னு நீங்க பண்ணீங்க நினைச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் இல்லைங்க, உங்களோட ஹேர் இருக்கு இல்லையா, ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணாதான் அது நமக்கு ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. உங்க ஸ்கேல்ப்ல படுற மாதிரி உங்களோட ஆயில அப்ளை பண்ணுங்க. எனி ஆயில் நீங்க யூஸ் பண்ற எந்த ஆயில் வேணாலும் இருக்கலாம், அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நைட் நீங்க டே ஃபுல்லா உங்களால பண்ண முடியாது. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு என்னால அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. சோ அந்த மாதிரி விமன்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, நைட் டைம்ல நீங்க நல்லா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. காலேஜ் கேர்ள்ஸா இருந்தா லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. மார்னிங் நீங்க போட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மார்னிங் உங்களுக்கு நீங்க பாத் எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிறையவே எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நைட் ஃபுல்லா விட்டுருங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சீப்பு போட்டு சீவக்கூடாது. அண்ட் அதை எடுத்து ஒரு கொண்ட மாதிரி போனிட்டல் மாதிரி நீங்க தலையில போட்டு வச்சுக்கோங்க. பின்னலும் போடக்கூடாது. ஓகேவா? மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நீங்க என்ன விதமான ஷாம்பு ஒரு சீக்காய் எதை எடுத்துக்கிறீங்களோ அதை போட்டு நீங்க வாஷ் பண்ணுங்க. அண்ட் இதுல ஒன் மோர் டிப் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஷாம்பா இருந்தாலும் சரி, அது சிக்கக்காயா இருந்தாலும் சரி, அதை நீங்க வடிச்ச கஞ்சி இருக்கும் இல்லையா, சோ அதுல நீங்க ஆட் பண்ணி அதுக்கப்புறமா உங்க ஹேர்ல அப்ளை பண்ணி நீங்க தலைக்கு குளிக்கலாம். ஓகேவா? ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. நமக்கு அது தெரியாம தூக்கி போடுறோம். நம்ம பழங்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் அரப்பு போட்டு அந்த வடிகஞ்சில தான் குளிப்பாங்க. அதனால ஹேருக்கு நல்ல ஒரு ஒரு ஊட்டச்சத்துவா இருக்கும். அதனால நல்ல ஹேர் வளரும். சோ நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஷாம்புவா இருந்தாலும் சிக்கக்காயா இருந்தாலும் டைரக்டா ஹேர்ல அப்ளை பண்றதை இக்னோர் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட். ஓகேவா? இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹேர்ல கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரியே நீங்க வாஷ் பண்ணுங்க. ஃபுல்லா வாஷ் பண்ணி அந்த ஹேர் ட்ரையா காட்டணும், அப்பதான் எனக்கு குளிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது நீங்க பண்ற மிகப்பெரிய தவறு. ஹேர் எப்பவுமே வாஷ் பண்ணும்போது அதுல கொஞ்சம் ஆயில் இருக்கணும். அதுதான் பெஸ்ட். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஹேர் துவட்டுறீங்க இல்லையா, அதாவது நல்லா தண்ணி இல்லாம ட்ரை பண்ணணும்ல. அப்ப நீங்க மேக்சிமம் அதை ட்ரையர் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது ஹேருக்கு அந்த அளவுக்கு ஹெல்தி கிடையாது. ஸோ ஹேர் எல்லாம் இது பண்ணக்கூடாது. நல்ல ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா கிளீன் பண்ணிடுங்க. அது பெஸ்ட். அண்ட் அந்த டவல் போட்டுட்டு அப்படியே ஜடையில அதாவது முடியில போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுல டேமேஜ் ஆகும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஹேர்ல தண்ணி இருக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் சீப்பு போட்டு சிக்கெடுக்க கூடவே கூடாது. அண்ட் குச்சி வச்சு எடுக்கிறேன் அப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத காரணம், நான் சீக்கிரமா ரெடி ஆகணும்னா கை வச்சு, அதாவது விரல் இடுக்குள்ள கையை விட்டு விட்டு அதை எடுத்து அந்த முடியை சரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஹேர் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க சீப்பு போடணும். இதை மனசுல வச்சுக்கோங்க. இதை ரொட்டீனா நீங்க ஃபாலோ பண்ணவே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹேர் க்ரோத் ஆகும். அண்ட் உங்களோட ஹேர் ஃபால்ஸ் அண்ட் ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் இது எல்லாமே கம்மி ஆகிறது நீங்க கண்கூடாவே பார்க்கலாம். கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நானும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்றேன். அண்ட் நான் யூஸ் பண்ற ஆயில், நான் ஹோம் ரெமெடியா யூஸ் பண்ற ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எனி ஆயில்ஸ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நைட்ல ஆயில் அப்ளை பண்றது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம். இதை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.